நாளிலே பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தி செல்லுவாராக. பரிசுத்த வேதாகமத்தை கரத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கும் பொழுது 31ஆம் அதிகாரத்திலே அதனுடைய 14வது வசனத்தை வாசிக்கும் பொழுது வேதம் என்ன சொல்லுகிறது? ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன். ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொடுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். திருப்தியாவார்கள் என்று மனிதன் சொல்லவில்லை, கர்த்தர், சேனைகளின் கர்த்தர். அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர். சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஆமென். இந்த வேத வாக்கியம் நீங்கள் பலமுறை வாசித்திருக்கலாம். பலமுறை இந்த வேத வசனங்கள் உங்களுடைய கண்களிலே தென்பட்டிருக்கலாம். பல நேரங்களில் இந்த வேத வசனங்களினாலே நீங்கள் தேற்றப்பட்டிருக்கலாம். ஆயினும் தேவனுடைய ஆவியானவர் தந்திருக்கிற சிற்சில தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை தேவனுடைய ஆவியானவர் தேவனுடைய ஜனமாகிய நமக்கு தந்தருளுவாராக. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். கர்த்தரே மகிமைப்படுவாராக. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வாக்குத்தத்த வசனத்திலே கர்த்தராகிய தேவன் நமக்கு சொல்லுகிறது என்னவென்றால், ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவைகளினாலே பூரிப்பாக்குவேன். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினாலே திருப்தியாவார்கள். இந்த ஆண்டிலே கர்த்தராகிய தேவன் நமக்கு தந்திருக்கிற வாக்குறுதி என்னவென்றால், கொழுமையானவைகளினாலே உன்னை பூரிப்பாக்க போகிறேன், நன்மைகளினாலே உன்னை திருப்தியாக்க போகிறேன். இரண்டு காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கண்களை போல் இருக்கும். தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாகவே கொழுமையானவைகளினாலே நம்மை பூரிப்படைய செய்வார். பூரிப்பாக்குவேன். பூரிப்படைதல் என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவென்றால், தமிழாக்கம் என்ன சொல்லுகிறது என்றால், பெருத்த மகிழ்ச்சி, அளவிட முடியாத திரட்சியான மகிழ்ச்சி என்பதை தமிழாக்கங்கள் சொல்லிக் கொடுக்கிறது. அது மட்டுமல்ல, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினாலே திருப்தியாவார்கள். ஆமென் சொல்லுங்க. கையை தட்டி கர்த்தருக்கு மகிமைப்படுத்தி செலுத்துங்க பார்க்கலாம். கர்த்தர் கொடுக்கிற நன்மைகள் 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 நன்மைகளால் இந்த ஆண்டிலே கர்த்தர் நம்மை திருப்தி அடைய செய்வார். திருப்தி என்ற வார்த்தைக்கு நிறைவு, சம்பூரணம் என்று அர்த்தம் உண்டு. வேதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது இந்த வாக்குத்தத்த வசனம் என்ன சொல்லுகிறது? ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவைகளினாலே பூரிப்பாக்குவேன். அப்படியானால் ஆசாரியர்கள் யார் என்பதை சபை அறிந்து கொள்ள வேண்டும். யார் இந்த ஆசாரியர்கள்? தேவனுடைய பிள்ளைகளே, வேத புஸ்தகத்திலே நாம் வாசிக்கும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பூரிப்படைதல் என்கிறதான இந்த திரட்சியான மகிழ்ச்சி, அதிலும் கொழுமையானவைகளினாலே கர்த்தர் தருகிறதான
சாட்சி என்று சொல்வது ஆசாரியர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஆசாரியர்கள் என்றால் ஆரோனுடைய வம்சாவளிகளிலே வருகிறவர்களாகி ஆரோனை போல் அழைக்கப்பட்டால் ஒழிய, ஆரோனை போல் தேவனுடைய கோலை உடையவர்களாய் இல்லாமல் போனால், ஆரோனை போல் தேவனால் கொடுக்கப்படுகிற வானத்து மன்னாவாகிய அப்பத்தின் மேன்மை இல்லாதவர்களாய் போனால், ஆரோனை போல் விசேஷித்த ஒரு அழைப்பின் மகத்துவம் சிரசிலே பொறிக்கப்படாவிட்டால் ஆசாரியர்கள் என்று சொல்ல இயலாது. ஆனால் புதிய ஏற்பாட்டின் காலத்திலே கர்த்தராகிய தேவன் கிருபையின் காலத்தில் வாழ்கிற சபையாகிய நமக்கு சொல்கிறார், நம்மிடத்திலே அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தால நம்முடைய பாவங்களற நம்மை கழுகி தம்முடைய பிதாவாகி தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமா மகிமை நிறைந்தவர்களாய் நம்மை நிறுத்தி வச்சிருக்கிற கர்த்தருக்கே துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. அப்படியானால் கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை விசுவாசித்து தேவனிடத்தில் நம்பிக்கை உள்ளவர்களாய் வந்திருக்கிற தேவனுடைய ஜனமே, இயேசு கிறிஸ்துவினிடத்திலே அன்பு கூறுகிறவர்களாய் அவருடைய இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற கழுகப்பட்டிருக்கிறோம் என்ற நிச்சயம் இருக்குமானால் நீங்கள் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் இருக்கிறீர்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே அன்பு கூறாவிட்டால் அவன் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்துவினிடத்திலே ஏன் அன்பு கூற வேண்டும்? யோவான் சுவிசேஷம் 3:16 சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே குமாரனாய் ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் எவ்வளவாய் அதை கணக்கிடவே முடியாது. அந்த அன்பை சொல்லி மிகையாகாது. அரபிக் கடல் வற்றினாலும் இந்த அன்பு கடல் வற்றாது. பசிபிக் கடல் வற்றினாலும் இந்த பாசக்கடல் வற்றாது. இயேசு கிறிஸ்துவுடைய அன்பை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. நம்ம குடும்பத்தில் ஒருவேளை உயரியவர்களா இருக்கலாம், சிறந்தவர்களா இருக்கலாம், பேர் பெற்றவங்களா கூட இருக்கலாம். ஆனா வாழ்க்கையில படுமோசமானவங்க, வாழ்க்கையில பாவி, அநியாயக்காரர்கள், அக்கிரமக்காரர்கள், துர்குணசாலிகள் என்று எழுதப்பட்டவர்கள். ஆனா எருசலேமை விட்டு எரிகோவுக்கு போகிறோம், கள்ளர்க்கையில் அகப்படுகிறோம், வாழ்க்கையில எல்லாம் இழந்து குற்றுயிராக்கப்பட்டு கிடக்கிறோம், ரத்தம் சொட்டு சொட்டா வடியுது, செத்து போகிற நிலையில் இருக்கிறோம், வாழ்க்கையெல்லாம் பரிதாபமா இருக்குது. இந்த சூழ்நிலையில நம்ம மேல அன்பு வச்சு, குடும்பத்துல அப்பா நம்ம வெறுத்துட்டாங்க, அம்மா நம்ம மறந்தாங்க, உடன் பிறந்த சகோதரர்கள் நம்மை குற்றவாளிகளாய் மாற்றினார்கள், அன்பர்களே, சிநேகிதர்கள் பகைத்தார்கள். நீ உலகத்தில் வாழ்றதை விட மரித்து போய்விடு என்று சொன்னார்கள். ஏனென்றால் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டம், வாழ்க்கையில் இருக்கிற வேதனை, வாழ்க்கையில் இருக்கிற சஞ்சலம், என் துர்குணங்கள், என் அக்கிரம செயல்கள், ஆகையால் இந்த உலகத்தின் அன்பு நம்மை விட்டு தூரமாக இருக்கிற பொழுது எல்லா அன்புக்கும் மேலான இயேசுவின் அன்பு. ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். இயேசுவின் அன்பு, அவர் நமக்காய் சிலுவையிலே கடைசி சொட்டு ரத்தம் வரையும் பாவிகளாகிய நமக்கு, அநியாயக்காரர்களாகிய நமக்கு, தேவ சமூகத்தில் நிற்கக்கூடாதவர்களாகிய நமக்கு, ஊழையிடும் தேசத்திலும் வாந்திர வெளியிலும் அவர் நம்மை கண்டுபிடித்தார். நமக்காய் கடைசி சொட்டு ரத்தம் வரையும் சிந்தி இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார். நம்ம மேல அன்பு கூர்ந்தார். அவருடைய அன்பை சொல்லி மிகையாகாது. இயேசு சிலுவையிலே
உனக்காகவே மரித்தார். இயேசு சிலுவையிலே உனக்காகவே மரித்தார். உன்னை மீட்டிடவே அவர் ஜீவ பலியானார். உன்னை என்னை மீட்டிடவே அவர் ஜீவ பலியானார். இயேசு சிலுவையிலே உனக்காகவே மரித்தார். இயேசு சிலுவையிலே உனக்காகவே மரித்தார். இயேசு சிலுவையிலே உனக்காகவே மரித்தார். இயேசு சிலுவையிலே உனக்காகவே மரித்தார். உன்னை என்னை மீட்டிடவே அவர் ஜீவ பலியானார். உன்னை என்னை மீட்டிடவே அவர் ஜீவ பலியானார். இயேசு சிலுவையிலே உனக்காகவே மரித்தார். இயேசு சிலுவையிலே எனக்காகவே மரித்தார். வாழ்வின் வசந்தங்கள் அவை வாடி வதங்கிவிடோ. வாழ்வின் வசந்தங்கள் அவை வாடி வதங்கிவிடோ. வல்ல இயேசுவினால் உன் வாழ்வு மலர்ந்து விடோ. நல்ல இயேசுவினால் சிலுவையிலே உனக்காகவே மரித்தார். தஞ்சமே அஞ்சிடாதே, தஞ்சமாய் இயேசு உண்டு. தஞ்சமே அஞ்சிடாதே, தஞ்சமாய் இயேசு உண்டு. அவரில் நிலைத்திருந்தால் உன் வாழ்வு மலர்ந்து விடோ. இயேசுவில் நிலைத்திருந்தால் உன் வாழ்வு மலர்ந்து விடோ. இயேசுவில் நிலைத்திருந்தால் உன் வாழ்வு
சிலுவையிலே உனக்காகவே மரித்தார். இயேசு சிலுவையிலே உனக்காகவே மரித்தார். இயேசு சிலுவையிலே எனக்காகவே மரித்தார். உன்னை என்னை மீட்டிடவே அவர் ஜீவ பலியானார். 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 இயேசு சிலுவையிலே உனக்காகவே மரித்தார். இயேசு சிலுவையிலே நமக்காகவே மரித்தார். இயேசு சிலுவையிலே எனக்காகவே மரித்தார். உன்னையும் என்னையும் மீட்டிடவே அவர் ஜீவ பலியானார். இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார். ஆகையால் கிறிஸ்து இயேசுவினிடத்திலே ஒருவரும் அன்பு கூறாதிருங்கள். இயேசுவின் அன்பு அவர் 1000 பேர்களில் சிறந்தவர். அவருடைய மேன்மையை சொல்லி மிகையாகாது. அவருடைய சரீரமெல்லாம் உழவுச்சால் போல் கிழிக்கப்பட்டது. அவருடைய சிரசெல்லாம் முள்முடி தரிப்பித்தார்கள். செவி எங்கே உடுத்தினார்கள். யூதருக்கு ராஜா என்று எழுதி அவரை பரியாசம் பண்ணினார்கள். ஈட்டினால் குத்தினார்கள். எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார். 3 ஆணிகளிலே தன் தலை சாய்க்க வேறு இடமின்றி தன் தோளிலே தலை சாய்த்துக் கொண்டார். இயேசுவின் அன்பு. இந்த இயேசுவை நீ அன்பு கூறாதிருப்பது எப்படி? இந்த இயேசுவை நேசியாதிருப்பது எப்படி? தேவனுடைய பிள்ளையே, பாவி என்று பாராமல், வியாதி கொண்டவன் என்று பாராமல், நசல் கொண்டவன் என்று பாராமல், வாழ்விலே நன்மையற்றவன் என்று பாராமல், குடும்பத்தாரும் இனத்தாரும் ஜனத்தாரும் நம்மை வெறுத்த பொழுது கிறிஸ்து இயேசுவின் அன்பு நம்மை தேடி வந்ததானா? இயேசு கிறிஸ்துவின் மேல் உங்கள் முழு அன்பையும் பரிபூரணமாய் தாருங்கள். அவரிடத்திலே அன்பு கூர்ந்து, வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, கர்த்தராகி கிறிஸ்துவினிடத்திலே அன்பு கூர்ந்து அவருடைய இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற கழுகப்பட்டு நம்மை சுத்திகரிச்சு அவருடைய சொந்த பிள்ளைகளா நம்முடைய பிதாவாகி தேவனுக்கு முன்பாக நம்மை ஆசாரியர்களாய் ராஜாக்களாய் மாற்றினார். ஹல்லேலூயா. 2 கையை தூக்கி, ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. இந்த கிருப காலத்துல ஹல்லேலூயா. பிதாவே ஆராதிக்கின்றோம், எங்கள் இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம். ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். சொல்லுங்க. மகனாக தெரிந்து கொண்டீ, மறுபடி பிறக்க வைத்தீர். இரத்தத்தால் மகனாக தெரிந்து கொண்டீ, மறுபடி பிறக்க வைத்தீர். ராஜாக்களும் நாங்களே,
ஆசாரியர்களும் நாங்களே, ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தராகிய தேவன் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே சபையாகிய ஜனங்களாகிய நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் என்னவெனில் 31ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே வேதம் சொல்லுகிறது, ஆசாரியரின் ஆத்துமாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன், கொழுமையானவைகளினாலே பூரிப்பாக்குவேன். இனிமேல் நீ வறண்டு போயிருப்பதில்லை, நீ காய்ந்து போயிருப்பதில்லை, நீ எலும்பாயிருப்பதில்லை. அப்பா சொல்றாரு, கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். சரீரத்துல கொழுமையாக்கி வச்சா ரொம்ப கொழுமையாயிடும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, ஆவி ஆத்துமா சரீரத்துல இனிமே உன்னை கொழுமைகளால், ஆமென், இந்த கொழுமையை வேறு யாராலும் கொடுக்க முடியாது, கர்த்தரால மட்டும் தான் கொடுக்க முடியும். கொழுத்த கன்று போல, பிரைஸ் காட், ஆமென். நல்லா சாப்பிடுறேன், ஆனா சாப்பாடு தங்க மாட்டேங்குது அப்படின்றவங்க எல்லாம் ஜெபிங்க. இந்த 2025 உங்க சரீரத்தில் கர்த்தர் அற்புதம் செய்வார். கைதட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆவியில காஞ்சு போய் நோஞ்சு போய் ஆவிக்குரிய கிறிஸ்தவனா இருந்தா கூட ஆவியில எழுப்புதல் இல்லாம, அபிஷேகம் இல்லாம, கிருபையை போக்கடிச்சு, ஐயா, ஆவிக்குரிய மாட்சிமையை இழந்து போய் ஜெப வாழ்வை நஷ்டப்படுத்தி ஆவிக்குரிய புகழை இழந்து போயிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உன்னை ஆவியிலே கர்த்தர் கொழுமை உள்ளவனாய் மாற்றுகிறார். ஏனென்றால் நம்மை ஆசாரியர்களாய் அவர் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. கொழுமையானவைகளினாலே அப்படின்னா fatty fellows, கொழுப்பானவர்கள். ஆமென். உடம்புல மட்டும் இல்லங்க, ஆவியில மட்டும் இல்லங்க, ஆத்துமாவில மட்டும் இல்லங்க, பணத்திலையும் நம்ம கொழுமையானவர்கள் ஆண்டவர் மாற்றுவார். சொத்திலையும் ஆண்டவர் கொழுமையானவர்களாய் நம்ம மாற்றுவார். 2025 துன்மார்க்கன் சம்பாதிச்சதெல்லாம் நீதிமானுக்கா கர்த்தர் கொடுப்பார். துன்மார்க்கன் சம்பாதிக்கிறார் என்று கலங்காத. ஐயோ, நான் வேலை பார்த்த காலத்திலேயே அப்படி இப்படி சம்பாதிச்சிருந்தேன்னு சொன்னா, வாங்கி போட்டிருந்தேன்னு சொன்னா, சேர்த்து வச்சிருந்தேன் சொன்னா, இன்னைக்கு கோடீஸ்வரனா இருந்திருப்பேன் அப்படின்னு கனவெல்லாம் பார்த்துக்கிட்டு காலமெல்லாம் போய் போச்சேன்னு கலங்கிட்டு இருக்கியே. ஐயா, கர்த்தர் உன்னோட பேசுறார். அம்மா, கர்த்தர் உன்னோட பேசுறார். இந்த பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. கோடிக்கணக்கா சொத்தை வச்சுக்கிட்டு ஒரு சென்று நிலம் இல்லாம அவதிப்படுற மனுஷன் எத்தனை பேர் இருக்கான் தெரியுமா? தெரியுங்களா? எனக்கு தெரியுங்க. கோடிக்கணக்கா பணம் இருக்குங்க, ஆனா ஒரு சென்று பூமி கிடையாதுங்க. பூமி மத நிறைவு கர்த்தருடையது. உன் கையில் 5 காசு இருக்காது, நீ ஏக்கர் ஏக்கரா வாங்குவ. இந்த வருஷம் ஏக்கர் ஏக்கரா வாங்குவ. இந்த பூமியை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். இந்த பூமியின் செல்வத்தை கர்த்தர் உனக்கு தருவார். உன் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இந்த செல்வத்தை தருவார். இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் உனக்கு தருவார். பணம் வரும். எப்படி பணம் வரும்? பைபிள் சொல்லுது, ஓ பணம் இல்லாதவர்களே,
தாகமாயிருக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். ஏன்னா ரிசர்வ் பேங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாங்க. இந்த நம்பிக்கை உனக்கு இருக்கணும். ஹல்லேலூயா. 1000 கோடியா அவர் தருவாருங்க. நீ கொள்ளை எல்லாம் அடிக்க வேண்டாம், உனக்கு தானா வரும். வரும் விசுவாசி, அது போதும். இனிமே எந்த மீறு வாயை பிளந்து பார்த்தாலும் வெள்ளி பணம் இருக்கும், பொன்னு பணம் இருக்கும், தங்க பணம் இருக்கும். கையை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த வருஷத்தை கர்த்தர் ஆசீர்வதிச்சு கொடுப்பா. ஐயோ ஒரு நேரம் சாப்பிடுறது கூட முடியலையே, என் வீட்டில் இந்த கதி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி கவலைப்படுற கர்த்தருடைய பிள்ளையே, உன் குடும்பத்தை குறித்து கர்த்தருக்கு தெரியும், நீ வேதனைப்படுவதை குறித்து கர்த்தருக்கு தெரியும். உன் வீட்டில் கர்த்தருடைய ஆவியானவர் கொழுமையான பதார்த்தங்களினாலே கர்த்தர் நிரப்ப போகிறார். இன்று முதல் உங்கள் வீடு ஆசாரியர்களாய் தெரிந்து கொள்ளப்பட்ட கர்த்தருடைய பிள்ளையே, இயேசுவின் இரத்தத்தினால் மீட்டெடுக்கப்பட்ட நிச்சயம் உனக்குள் இருக்குமானால், இன்று இந்த நாள் இந்த தீர்க்க தரிசன ஆராதனை முடிந்து உன் வீட்டிலே கால் வைத்த உடனே தேவதூத சேனை உனக்காக கொழுமையான பதார்த்தங்களோடு நிற்பதை நீ காண்பாய். இயேசுவால் அது செய்ய முடியும். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களோடு கூட எவ்வளவு பெரிய பிரயாணம் செஞ்சார். சிலுவையில் இயேசு தன் ஜீவனை விட்டார். சீஷர்களுக்கு எல்லாம் ஒரு அச்சம் வந்துச்சு. இனிமே இப்படியே உட்கார்ந்திருந்தா நம்ம பிழைப்பு என்ன, வாழ்க்கை என்ன? அதை விட பழையது மாதிரி மீன் பிடிக்க போயிடலாம் அப்படி நினைச்சு புறப்பட்டு போனாங்க. கடலை போய் இரவு முழுவதும் பிரயாசப்பட்டார்கள், ஒன்றும் வகப்படவில்லை. நல்லா போராடி பார்த்தார்கள், ஒன்றும் கிடைக்கவில்லை. இயேசு அந்த கரையில் வந்து நின்றார். பைபிள் சொல்லுது, நம்ம செய்தி சாரம் என்னன்னா, அவர்களுக்காக இயேசு அப்பமும் மீனும் சுட்டு வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டே நின்றார். வா சாப்பிடு, கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கொழுமையான பதார்த்தங்களை தருகிறவர். ஹல்லேலூயா. ஆசாரியன் என்ற நம்பிக்கை உங்களுக்குள் இருக்குமானால், கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், உன் ஆத்துமாவை, சரீரத்தை, வாழ்க்கையை, சந்ததியை, குடும்பத்தை கொழுமையானவைகளினால் கர்த்தர் நிச்சயமாய் நிச்சயமாய் நிரப்புவார். கொழுமையானவைகளினாலே நீங்கள் பூரிப்படைவீர்கள். விசுவாசிக்கிறவர்கள் கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிச்சு உறுதியா சொல்லுங்க, கொழுமையானவைகளினாலே பூரிப்படைவீர்கள், மகிழ்ச்சி அடைவீர்கள், திரட்சி அடைவீர்கள், புகழ்ச்சி அடைவீர்கள். கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லும். மட்டுமல்ல, ஆண்டவராகிய தேவன் இந்த மகத்துவமான பூரிப்பை யாருக்கு என் ஆண்டவர் கொடுக்கிறார் என்று வேத புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது, இரண்டாவது வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 27ஆம் அதிகாரத்திலே 28ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, வாசிக்க கேளுங்கள். ஆதியாகமம் 27:28 தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் கர்த்தராகிய தேவன் உனக்கு தந்தருளுவாராக என்று ஈசாக்கினிடத்திலிருந்து யாக்கோபுக்கு ஒரு ஆசீர்வாதம் புறப்பட்டது. தேவனுடைய பிள்ளையே, யாக்கோபை போல இக்காலத்தில் நான் பாவியான மனுஷன், எத்தனான மனுஷன் என்று சொல்லி ஒருவேளை உன் இருதயத்திலே ஒரு சிறுமை உனக்குள் இருக்கலாம். இந்த தீர்க்க தரிசன ஆராதனையிலே வந்திருக்கிற நான் கர்த்தருடைய நன்மைக்கு பாத்திரன் அல்ல, அபாத்திரனாயிருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் கொடுத்ததான இந்த வாக்குத்தத்த வசனங்களை நீ வாங்கி கொண்டு போவது உண்மையானால், வானத்து பனியை கொடுப்பா, பூமியின் கொழுமையை ஆண்டவர் கொடுப்பா. ஒருவேளை வாழ்க்கையில இதுவரைக்கும் இந்த தீர்க்க தரிசன ஆராதனை வரைக்கும்
உங்களை 10 பேர் பாவின்னு சொல்லி இருக்கலாம். ஆனா 2025 வந்தாச்சு. அப்பா சொல்றாரு, இரத்தத்தால உன்னை கழுகி சுத்திகரித்து விட்டேன். உன்னை பாவமர கழுகுகிறேன். உன்னை பாவமர கழுகி உன்னை சுத்திகரிச்சு. கையை தட்டி கர்த்தருக்கு ஒரு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. உன்னை சுத்திகரிச்சு இனிமேல் நீ எத்தன் என்று சொல்லப்படாமல், வேதம் சொல்லுகிறது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரத்தில் 27, 28 வசனங்களில் வாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் இங்கனம் சொல்லுகிறார். வாசித்து பாருங்கள். அவர் உன் பேர் என்ன என்று கேட்டார். உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். யாக்கோபு எத்தன் பாவி, அநியாயக்காரன், அக்கிரமக்காரன், துர்குணக்காரன் என்று சொன்னார். அப்பொழுது அவர் உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும். தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாய். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். தேவனோடு மனிதரோடு போராடி மேற்கொண்டாயே. எத்தனா இருக்கிற நேரத்திலேயே, பாவியா இருக்கிற நேரத்திலேயே வாக்குத்தத்தம் கிடைச்சிச்சுங்க. ஹல்லேலூயா. ஒருவேளை 10 பேர் நம்ம பார்க்கிற போது நம்ம பார்த்து சொல்லலாம், உனக்கெல்லாம் ஒரு வாக்குத்தத்தமா, ஆராதனைக்கே ஒழுங்கா வரமாட்டேன், 31ஆம் தேதி எங்கேயாவது ஒரு ஓரத்தில் நின்றுட்டு 2 வாக்குத்தத்த வசனத்தை எடுத்து போனா இது உனக்கு கிடைச்சிருமா அப்படின்னு நம்ம சொல்லலாம். பாவியான மனுஷனா இருந்த நேரத்தில் பாவிக்கே வாக்குத்தத்தம் சொல்லப்பட்டது. வாக்குத்தத்தம் பிடிச்சுக்கிட்டா, சமயம் வந்துச்சு, கர்த்தர்வன் வாழ்க்கையை மாற்றினார். அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டுமானால் கிடைச்சதெல்லாம் உண்மைதான். எத்தனை வாக்குத்தத்தம் கையில் எடுத்தீங்க? 1 2 கையில் எடுத்தீங்கல்ல. இந்த வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டுமானால் எடுத்ததெல்லாம் ஓகே, கிடைச்சதெல்லாம் ஓகே, சரிதாங்க. ஆனா நிறைவேறணும்னு சொன்னா பைபிள் சொல்லுது, எத்தனான நீ இஸ்ரவேலா மாறணும். இஸ்ரவேலா மாறணும். இஸ்ரவேல் நான் தெரிந்து கொண்ட என் தாசன். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இஸ்ரவேல் என் மகன், இஸ்ரவேல் என் கோத்திரத்தான். ஆமென் சொல்லுங்க. நீ இஸ்ரவேலா மாறினால், தேவனுடைய பிள்ளையாய் மாறினால், கர்த்தர் இனி தாமதம் செய்வதில்லை. இந்த ஆண்டிலேயே பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், நிச்சயமாகவே 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 நான் சொன்னபடியே உன் வாழ்க்கையிலே, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனத்தில் சொன்னபடியே உனக்கு சொல்லுகிறேன், வானத்து பனியை உனக்கு கொடுத்து கொழுமையானவைகளை தந்து மிகுந்த தானியமும் திராட்சரசமும் உன் வாழ்க்கையில் நிறைவாய் உண்டாயிருக்கும். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமே, கம்பீரமாய் சொல்லலாமே. மூன்றாவதாக, கர்த்தராகிய தேவன் யாருக்கு கொழுமையானவைகளை ஆண்டவராகிய கர்த்தர் கொடுத்து பூரிப்பாக்குகிறார் என்றால், வேத புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, யோபுவின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரத்திலே அதனுடைய 16ஆம் வசனத்தில் வாசிக்கிற பொழுது வேதம் சொல்லுகிறது, வாசித்து பாருங்கள். 36ஆம் அதிகாரத்தில் 16வது வசனத்திலே, அப்படியே அவர் உம்மையும் நெருக்கத்தினின்று விலக்கி ஒடுக்கமில்லாத விசாலத்திலே வைப்பார். உம்முடைய போஜன பந்தி கொழுமையான பதார்த்தங்களால் நிறைந்திருக்கும். நீர் சாப்பிடுற போஜன பந்தி கொழுமையான பதார்த்தங்களினாலே நிறைந்திருக்கும். ஹல்லேலூயா. இது யாருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை? யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களிலே வாசித்து பாருங்கள். பைபிள் சொல்லுகிறது, வாசியுங்கள். ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயப்படுகிறவன், பொல்லாப்புக்கு விலகுகிறவன். அவனுக்கு 7 குமாரரும். அந்த மனுஷனுக்கு ஹல்லேலூயா கொழுமையான போஜன பந்தி ஆண்டவர் கொடுப்பார். இனிமே ஊறுகாய் சாப்பாடு இல்ல,
தினம் 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 நல்ல மட்டன் சாப்பாடு, கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. மட்டன் பிடிக்கலனா பிடிச்ச சாப்பாடு, ஹல்லேலூயா. கொடுமையான பதார்த்தங்களை போஜன பந்திய கர்த்தர் நமக்கு கொடுப்பார். வறண்ட காலம் முடிஞ்சு போச்சு, வேதனையின் காலம் முடிஞ்சு போச்சு. 2025 இன்றைக்கு இந்த மைதானத்தை விட்டு நீங்கள் புறப்படுகிற பொழுது கர்த்தராகிய தேவன் உங்கள் குடும்பத்திலே செய்ய போகிற மகா பெரிய கிரியை என்னவென்றால், இனிமேல் நீங்கள் அப்பத்தாட்சி அடைவதில்லை, உங்கள் வீட்டிலே போஜனம் குறைந்து போவதில்லை, பந்தியிலே நன்மைகளுக்கு குறைவு வருவதில்லை, நீ கடன் வாங்கி சாப்பிட மாட்டாய். கர்த்தரால் தருகிற நிறைவு பெற்ற ஆகாரம் சமர்த்தியை கர்த்தர் உனக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். அதுக்கு என்ன செய்யணும் தெரியுமா? உத்தமனா இருக்கணும், சன்மார்க்கனா இருக்கணும், தேவனுக்கு பயப்படணும், பொல்லாப்புக்கு விலகணும். ஹல்லேலூயா. ஹலோ லிசன். இதெல்லாம் இப்ப எல்லாம் சொல்லி கொடுக்க நேரம் இல்லை, அப்படியே அண்டர்லைன் பண்ணிக்கங்க, சரிங்களா? உத்தமனா இருக்கணும், சன்மார்க்கனா இருக்கணும், தேவனுக்கு பயப்படணும், பொல்லாப்புக்கு விலகணும். ஆமென் சொல்லுங்க. இதுல ஒரு காரியத்தை மட்டும் தொட்டு விட்டுறேன். அந்த தேவனுக்கு பயப்படுற விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த ஆண்டு கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீ ஆண்டவருக்கு பயப்படு. மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணை உருவாக்கு. மனுஷன் யாரு? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படு. கர்த்தர் உன்னை கவனிச்சுக்கிட்டே இருப்பார் 24 hours. அவருடைய கண்கள் உன்மேல் பதிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம கையில ஒரு சிப்பை வச்செல்லாம் அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லைங்க. காருக்கு ஒரு ஜிபிஎஸ் வேண்டாங்க. பரிசுத்த ஆவியானவர் சொல்றார், கர்த்தருக்கு பயப்பட்டா ஆமென் உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய கண்கள் உன் மேல இருக்கு. நான் யார் கண்ணை வேணாலும் தப்பிக்கலாங்க, ஆனா அப்பா கண்ணை தப்பிச்சு எங்கேயும் நான் போகவே முடியாது. பாதாளத்திலே படுக்கை போட்டாலும் அங்கே கர்த்தருடைய கண்கள் இருக்கிறது. ஆகாயத்து நட்சத்திரங்களில் கூடு கட்டினாலும் அங்கே கர்த்தருடைய கண்கள் இருக்கிறது. மலை சிகரங்களில் போய் தங்கினாலும் அங்கேயும் கர்த்தருடைய கண்கள் இருக்கிறது. ஆழத்தின் கடையாந்தரங்களுக்கு சென்றாலும் அங்கே கர்த்தருடைய கண்கள் இருக்கிறது. அப்பா கண்ணை முறைக்க முடியாதுல்ல. ஹல்லேலூயா. ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, ஆபிரகாம், எனக்கு ஒன்றை பிடிச்ச காரியம் என்ன தெரியுமா? நீ எனக்கு பயப்படுகிறவன் என்று நான் அறிவேன். ஹல்லேலூயா. ஏன்னா காலையில பிரேயரா, ஆராதனையா, 5:30 மணி ஆராதனைக்கு 5 மணிக்கே வந்துடுற. எனக்கு ரொம்ப பிடிக்கும் உன்னை. 1000 பேர் என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம், உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் தெரியுமா? என் பரிசுத்த வேதாகமம் இருக்கிறதே, இந்த வேதத்தை எவ்வளவு பெருசானாலும் சுமந்துகிட்டு வர பத்தியா, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். நீ எனக்கு பயப்படுற மனுஷன். வசனம் என்ன சொல்லுது, வார்த்தை என்ன சொல்லுது, கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருப்பாரு. பல நேரத்தில் உன்னை நான் கவனிச்சுக்கிட்டே இருக்கேன், நீ உன் அசைவெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருக்க. யாரும் என்னோட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லடா, உன்னை நான் கவனிச்சுக்கிட்டே இருக்கேன். நீ உன் சொந்த குமாரனை கூட பலியிடுன்னு சொன்ன உடனே அவனை கூட்டிக்கிட்டு போய் மனைவிட்ட கூட சொல்லலை, யார்கிட்டையும் கேட்கல, மோரியாவுக்கு போய் சொந்த குமாரன் 100 வயதுல பெற்ற பிள்ளைய, ஐயா சிரிப்புன்ற பிள்ளைய, புன்னகைன்ற பிள்ளைய, சந்தோஷன்ற பிள்ளைய எனக்கு கொடுத்து பத்தியா, நீ எனக்கு பயப்படுறவன் என்று நான் அறிவேன். ஹல்லேலூயா. நான் அறிவேன். நீ ஒவ்வொரு நாளும் காலை 3:30 மணிக்கு எழுந்து அப்படியே முழங்கால் நினைக்கும் போது அதை நான் அறிவேன். ஐயா, நீ எனக்கு பயப்படுற மனுஷன். 128ஆம் சங்கீதம் என்ன சொல்லுது? கர்த்தருக்கு பயந்தவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ
அவன் பாக்கியவான். மனுஷனுக்கு பயப்பட வேண்டாம். கர்த்தருக்கு பயந்து நடப்போம்னு சொன்னா, கர்த்தர் இந்த ஆண்டுல கர்த்தர் சொல்லுகிறார், ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளே, தூரத்திலும் சமீபத்திலும் இருந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற கர்த்தருடைய ஜனமாகிய உங்களுக்கு சொல்லுகிறேன், தீர்க்க தரிசனமா கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். நிச்சயமாகவே நிச்சயமாகவே கொழுமைகளினாலே ஆசாரியர்களாகிய உங்களை, என் பிள்ளைகளாகிய உங்களை, என் ஜனமாகிய உங்களை, உங்கள் ஆத்துமாவை கொழுமையானவைகளினாலே பூரிப்படைய செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் மகிழ்ந்திருப்பீர்கள், மகிழ்ச்சியோடு இருப்பீர்கள். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இனிமே உங்களுக்கு துக்கம் கிடையாது. நீங்க மகிழ்ச்சியா இருப்பீங்க. ஹல்லேலூயா. உங்களை கொழுமையான பதார்த்தங்களினாலே பூரிப்பாக்க போகிறேன். இனிமே உங்க சரீரத்துல பலவீனம், கஷ்டம், நசல் கொண்ட நிலை, உங்கள் எலும்புகளிலே தேய்ந்ததும் ஒடிந்ததும் இல்லாமலாக்கப்பட்டதுமான நிலை இல்லை. உங்கள் நரம்புகள் சத்ததா இருந்துச்சுன்னு சொன்னா அது பலனடையும். கர்த்தர் உண்மையா சொல்றார். இந்த தீர்க்க தரிசன பெருவிழாவில் கர்த்தருடைய வல்லமை உங்க சரீரத்தில் இறங்குவதை பார்க்கிறேன். ஒட்டுமொத்தமா உங்க துக்கத்தை எல்லாம் ஒரு சந்தோஷமா மாற்றுவார். நீங்கள் மகிழ்ந்திருப்பீர்கள். ஹல்லேலூயா. ஆமென். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீரெல்லாம் மறைந்து விடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. சந்தோஷம் இருந்தா கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நல்ல கையை தட்டி பைபிள் எல்லாம் அப்படியே பக்கத்துல வச்சிருந்து clap your hands everybody. Yes, Holy Spirit. நல்ல 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 கையை தட்டி பலிக்கிறா பண்ணீங்க. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைச்சு கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். அதை இன்றே நீ காண்பாய், அதை இன்றே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம்மை இயேசு கைவிட மாட்டார், நம்மை இயேசு கைவிட மாட்டார். ஃப்ரண்ட்ல இருக்கிற 10 ரோ அப்படியே கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். சரி, அதுக்கு அப்புறம் இருக்கிற 10 ரோ கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. கேட்கல கேட்கல கேட்கல, நக்கலா சிரிக்கிறாங்க. கொஞ்சம் ரோசமா கை தட்டுங்க, நல்ல கையை தட்டி. சரி, அப்படியே அதுக்கு அப்புறம் இருக்கிற 10 ரோ கையை தட்டுங்க பார்க்கலாம். கடைசியில இருக்கிற 10 வருஷ கையை தட்டுங்க. கேட்கலையே கொஞ்சம் கூட. சரி, ஆரம்பத்திலிருந்து கடைசி வர கையை தட்டுங்க. அதிர்து இல்ல? இல்ல? ஆமா தானே? கை தட்டலாம்ல?
தட்டலாம் தானே? வலிக்கிறாப்புல கை தட்டுங்க. கடந்ததை நினைச்சு கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைச்சு கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்று நீ காண்பாய். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்று நீ காண்பாய். அதை இன்றே நீ காண்பாய், அதை இன்றே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம். ஓ ஹல்லேலூயா. ரிபகரவோ ஷந்தரரவோ ரிபலகதுனி நமசிகரவோ. கிருபை கைவிட மாட்டார் நம்ம இயேசு, கைவிட மாட்டார் நம்ம இயேசு. சொல்லுங்கள். நோருங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நோருங்குண்ட இதயம். கைகளை தட்டி ஆவியிலே நிரம்பி கர்த்தரை துதியுங்கள். விபக்தனக்கவஷதரகரவோ விபக்தரவியந்தரவோ சிக்கனகதுனியந்தரவோ. கண்ணீரை துடைக்கிறார், கண்ணீரை துடைக்கிறார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம்ம இயேசு கைவிட மாட்டார், 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 நம்ம இயேசு கைவிட மாட்டார். கொடுமையானவைகளால் உங்களை பூரிப்பாக்குவே, நீங்கள் மகிழ்ந்திருப்பீர்கள். சற்று அடுத்த பகுதியை சொல்லிடட்டுமா? என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். ஆமென் சொல்லுங்க. என் ஜனங்கள், என் ஜனம், என் ஜனம், என் ஜனம். யார் இந்த ஜனம்? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 43ஆம் அதிகாரத்திலே 21ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், அவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். துதிக்கிற ஜனம், துதிக்கிற ஜனம் என் ஜனம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒரு ஆமென் சொல்லுங்க. எப்படி இருக்கு பாத்தீங்களா? அசராம இருக்காங்க. ஹல்லேலூயா. ஆமென். கையை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். கர்த்தரை துதிப்பவர்கள், துதி 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 துதிக்கிற ஜனம். 136ஆம் சங்கீதத்தை எடுத்து படிச்சார்ல, கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அப்படியே படிச்சிரு போனாரு. கடைசியில அபிஷேகத்துல நிறைஞ்சி எமோரியரின் சக்திகள் அழிச்சவரை துதியுங்கள் 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 துதி அந்நிய பாஷையில போயிருப்பார். கைதட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா துதி சாத்தானை வெல்லுகிற ஒரு தாரக மந்திரம். துதி எடுத்தா சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தா அவன் திரும்பி வருவான். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. துதி. எல்லாரும் சொல்லுங்க துதி. பக்கத்துல சொல்லுங்க துதி. சும்மா குதிக்காத, சொல்லுங்க துதி 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 துதி. ஆவியில நல்ல குதி. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். துதி. துதிச்சா சத்துருவின் கோட்டை உடையும். துதித்தால் எரிகோ உடையும்.
துதித்தால் சத்துருக்கள் வெட்டுண்டு அழிவார்கள். நமக்கு தெய்வம் தந்திருக்கிற ஒரே சக்தி துதிதாங்க. அப்படியே முழங்கால போட்டு, தகப்பனே உம்மை துதிக்கிறேன் 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 துதிக்கிறேன், சர்வ வல்லவரே உம்மை துதிக்கிறேன், கிருபை உள்ளவரே உம்மை துதிக்கிறேன் 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 சொல்ல ஆரம்பிச்சாலே சத்துருவுக்குள்ளே அவன் வெட்டுண்டு அழிவான், சத்துரு அழிக்கப்படுவான். துதிய விட்டுடாத. ராமேன் சொல்லுங்க. நல்ல வாயை திறந்து துதிக்கணும். கர்த்தரை துதிக்கிறவோ சும்மா இல்ல, ஸ்டைலா இல்லங்க, வாயை திறக்கணுங்க. ஆமென். பல பேர் என்ன பார்த்தே பல முறை சொல்லியிருக்காங்க, இவ்வளவெல்லாம் கத்தி பிரசங்கம் பண்ணாதீங்க, கொஞ்ச காலம் உலகத்துல ஜீவிக்க வேணாமா? ஏங்க கொஞ்ச காலமா ஜீவிச்சோம், தாயின் கருவில் இருந்து இத்தனை காலம் ஜீவிச்சோம்ல, சாகும் வரையும் ஜீவிப்போங்க. வாயத்தர கர்த்தரை துதிக்கும்படியா கர்த்தர் உன்னை பலனா வச்சிருக்கார், பலனா வச்சிருக்கார், பலனா வச்சிருக்கார். துதி. ஐயா, எவ்வளவு பெரிய ஆச்சரியமான ஒளி வச்சிருந்தாலும் சரி, சத்தம் வானம் மட்டும் கர்த்தரை வாயார மனதார துதியுங்க. துதி எடுத்தா சாத்தான் ஓடுவா, முறுமுறுத்தா திரும்பி வருவா. துதி எடுத்தா சாத்தான் ஓடுவா, முறுமுறுத்தா திரும்பி வருவா. துதிச்சு பாடி மதிலை இடிப்போ, மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போ. துதிச்சு பாடி மதிலை இடிப்போ, மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போ. கைகளை தட்டி, நல்ல கையை தட்டி. எஸ், ஓ, துதி எடுத்தா சாத்தான் ஓடுவா, ஒரு முறுத்தான் திரும்பி வருவா. துதி எடுத்தா சாத்தான் ஓடுவா, ஒரு முறுத்தான் திரும்பி வருவா. துதித்து பாடி மதிலை இடிப்போ, கண்டு பாடி எரிகோ பிடிப்போ. துதித்து பாடி மதிலை இடிப்போ, மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போ. துதி எடுத்தா சாத்தான் ஓடுவா, ஒரு முறுத்தான் திரும்பி வருவா. துதி எடுத்தா சாத்தான் ஓடுவா, ஒரு முறுத்தான் திரும்பி வருவா. முறுமுறுக்காத, எந்த காரியத்தையும் சொல்லி முறுமுறுக்காத. உனக்குள்ளேயே முறுமுறுத்துக்கிட்டு பல காரியத்தை சொல்லி ஆண்டவர் செய்கிற நன்மையை இழந்துகிட்டு இருக்கிற, இனிமே முறுமுறுத்து பேசாத. துதிச்சிரு. துதி 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 துதி. டேவிட் பாடினார், டேவிட் பாடினார் சவுலுக்கு விடுதலை. டேவிட் பாடினார் சவுலுக்கு விடுதலை. கலக்கம் நீங்கியது, ஆறுதல் வந்தது. கலக்கம் நீங்கியது, ஆறுதல் வந்தது. துதித்து பாடி மதிலை இடிப்போ, மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போ. துதித்து பாடி மதிலை இடிப்போ, மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போ. துதி எடுத்தா சாத்தான் ஓடுவா, ஒரு பொருத்தான் திரும்பி வருவா. துதி எடுத்தா சாத்தான் ஓடுவா, ஒரு பொருத்தான் திரும்பி வருவா. துதி எடுத்தா சாத்தான் ஓடுவா, ஒரு பொருத்தான் திரும்பி வருவா. கைகளை தட்டி ஆவியிலே நிரம்பி துதிக்க 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 துதிக்க. விசுவாச வீரனுக்கு சேர்ந்து விமானவா சக்கரவா சிக்கரவோ. ஓ கிருபை.
தாவீதுக்கோ கொஞ்சமும் பயமில்லை. துதிக்கும் தாவீதுக்கோ கொஞ்சமும் பயமில்லை. விசுவாச வார்த்தையால கோலியாத்தை முறியடிப்பார். விசுவாச வார்த்தையால கோலியாத்தை முறியடிப்பார். 1 2 3 4 துதிச்சு பாடி மதிலை இடிப்போம். மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதிச்சு பாடி மதிலை இடிப்போம். மகிழ்ந்து பாடி துதித்து பாடி எரிகோ பிடிப்போம். மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதித்து பாடி மதிலை இடிப்போம். மகிழ்ந்து பாடி மதிலை இடிப்போம். துதித்து பாடி பாடி மதிலை இடிப்போம். மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதிச்சிட துதிக்கிறவர்கள் என் ஜனம். துதிக்காதவர்கள் என் ஜனம் அல்ல. ஏதோ கொஞ்ச காலம் பூமியில வாழ்றோம். அந்த கொஞ்ச காலமும் கர்த்தரை துதிச்சுக்கிட்டே வாழணும். ஜெபிச்சுக்கிட்டே வாழணும். ஸ்தோத்திரிச்சுக்கிட்டே வாழணும். ஹல்லேலூயா. எப்போதும் எந்த நேரத்திலையும் துதி. ஓ ராபா ஷாத்தாலா ரிக்காலாபா. உங்கள் இருதயங்களிலே கர்த்தரை துதிக்கிற துதியின் சத்தம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு வல்லவர். துதிச்சுக்கிட்டே இரு. உனக்கு எதிராய் புறப்பட்டு வருகிற எந்த சக்தியா இருந்தாலும் சரி, அப்படியே கர்த்தர் தலை வணங்க செய்வார். துதிக்கணுங்க. நம்ம பார்த்தா சும்மா இருக்கிறது மாதிரி தான் இருக்கணும். ஆனா இருதயம் துதிச்சுக்கிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. துதிச்சுக்கிட்டே இருக்கணும். துதிச்சுக்கிட்டே இருக்கணும். பஸ்ல போகும்போது துதிச்சுக்கிட்டே இருக்கணும். சபையில் நேரம் துதிச்சுக்கிட்டே இருக்கணும். துதி 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 துதி. சத்துரு கோட்டையை உடைச்சிருவேன். ஹல்லேலூயா. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அது மட்டுமல்ல, வேதம் சொல்லுகிறது. எரேமியா தீர்க்கதரிசி புத்தகத்தில் 30ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது. எரேமியா 30:22 படிங்க பாஸ்டர். நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாயிருப்பேன். கர்த்தர் உங்கள் தேவனாயிருந்தால், கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளவர்கள், அவர்கள் என் ஜனம். ஆமென். நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்கள் தேவன், கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ரெண்டு கை அப்படியே பரலோகத்தை உயர்த்துங்க. உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார்? கை தட்டலாமா? ஆசீர்வாதமான ஆசீர்வாதமான மகிழ்ச்சிகரமான ஒரு தீர்க்க தரிசன பெருவிழாவை தேவன் நம்ம வாழ்க்கையில கிருபையாய் கூட்டி கொடுத்தாரே, தேவன் நமக்கு தந்தாரே. கர்த்தருடைய தயவுக்காக அவரை போல ஒரு நல்ல தேவன் இல்லை. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர்
உமக்கொப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யாரோ? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார்? Everybody, கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலோ பூமியிலோ உமக்கொப்பானவர் யார்? கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் தேவனுடைய ஜனம். அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதுகிற பொழுது 1 பேதுருவின் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களில் வாசித்து பாருங்கள். வேதம் என்ன சொல்லுகிறது? நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி ராஜரீகமான ஆசாரிய கூட்டம் பரிசுத்த ஜாதி அவருக்கு சொந்த ஜனம். ஹalleluya ஹalleluya. அந்தகாரத்தினின்று ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு நம்ம அழைச்சார். இந்த 2025வது வருஷம் ஒரு வெளிச்சத்தின் ஆண்டு. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இயேசுவாகிய வெளிச்சம். அந்தகாரம் முடிஞ்சு போச்சு, இருள் முடிஞ்சு போச்சு. ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு நம்ம அழைச்சாரே, அவர் புண்ணியங்களை சொல்ல நம்ம அழைச்சாரே. எப்படி சொல்ல அழைச்சார்? அவரை போல வேறொரு தெய்வம் இல்லை. அவர் சர்வ வல்லவர், அவர் சர்வ வல்லவர் என்று அவருடைய புண்ணியங்களை, அவர் செய்த நன்மைகளை, அவர் செய்த உபகாரங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொண்டாரே. அவருடைய சந்ததி ராஜரீக கூட்டம், ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்தமான ஜனம். ஹல்லேலூயா ஆமென். என்னைக்கு அவருடைய வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் மாறினோமோ, பாவத்தை விட்டு, சாபத்தை விட்டு, அநியாயத்தை விட்டு, அக்கிரமத்தை விட்டு, துர்குணத்தை விட்டு, பொல்லாங்கை விட்டு, இந்த உலகத்தினுடைய எல்லா சிற்றின்பங்களை விட்டு, என்றைக்கு இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன் என்று புறப்பட்டோமோ, அன்றே நீங்கள் என் ஜனம், என் ஜனமாயிருப்பீர்கள். இந்த ஜனத்தை நன்மையினாலே கர்த்தர் திருப்தியாக்குவார். இந்த ஆண்டு நன்மை ஆண்டவர் தருவார். நன்மைன்னு சொன்னா என்ன? நன்மைன்னா என்ன? அப்படியே சட்டுன்னு சொல்லவா? ஒரு வார்த்தையில சொல்லவா? பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்லுகிறது, பிரயாசத்தின் பலனை அடைவதே நன்மை. பிரசங்கி 3:12 சொல்லுகிறது, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே நன்மை. பிரசங்கி புஸ்தகம் 3:22 சொல்லுகிறது, மனுஷன் தன் செய்களினால் திருப்தியாவதே நன்மை. ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் தன்னுடைய சொந்த ஜனத்தை நன்மையினால திருப்தியாக்குவார். ஹல்லேலூயா. எவைகளில் ஆண்டவர் திருப்தி தருவார் தெரியுமா? வேதம் சொல்லுது, லேவியராகமத்தின் புஸ்தகத்தில் 25ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்தை படிச்சீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு திருப்தி ஆண்டவர் கொடுப்பார். 25:19 பைபிள் சொல்லுகிறது, பூமி தன் கனியை தரும், நீங்கள் திருப்தியாய் சாப்பிட்டு அதில் சுகமாய் குடியிருப்பீர்கள். பூமி தன் கனியை தரும். நீங்கள் செஞ்ச வேலைக்கு கர்த்தராகிய தேவன் கனியின் காலத்தை தருவார். திருப்தியாய் சாப்பிடுவீர்கள், சுகமா வீட்டில் தங்கி இருப்பீங்க. ஆமென். சுகமா இருப்பீங்க. யாரை பார்த்தாலும் ஒரு கேள்வி கேட்போம், சுகமா இருக்கீங்களா? பரலோகம் நம்ம பார்த்து கேட்குது,
2024 வரையும் சுகமா இருந்தியா? 25 உனக்கு சொல்றேன், நீ சுகமா இருப்ப. பிரியமானவனே, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகம் 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 சுகமாயிருப்பாய். உச்ச தலையிலிருந்து உள்ளம் கால் வரைக்கும் தேவனுடைய ரத்தம் நம்ம கழுகி சுத்திகரிக்கும். சரீரத்தில் இருக்கிற பலவீனங்களை ஆண்டவர் மாற்றி நம்மை சுகமாய் குடியிருக்க செய்வார். கர்த்தர் சொல்லுகிறார், பூமி தன் கனியை தரும், நீங்கள் அதை திருப்தியாய் சாப்பிடுவீர்கள். சாப்பாட்டுல ஆண்டவர் கொடுக்கிற நன்மையில, கர்த்தர் கொடுக்கிற சுகத்துல ஒரு அதிருப்தியும் இல்லை. திருப்தி ஆண்டவர் கொடுப்பார். போதும் 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 என்று சொல்லும் அளவுக்கு சுகமாய் நீங்கள் படுத்து நித்திரை செய்வீர்கள். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. தேவரீரனை சுகமாய் தங்க பண்ணினீ. 2வது 17ஆம் சங்கீதத்தில் 14வது வசனத்தில் சங்கீதக்காரர் சொல்றாரு. 17ஆம் சங்கீதத்தில் 14ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, கர்த்தாவே மனுஷனுடைய கைக்கும் இம்மையில் தங்கள் பங்கை பெற்றிருக்கிற இவ்வுலக மக்களின் கைக்கும் உடைய கரத்தினால் தப்புவியும். அவர்கள் வயிற்றுவது திரவியத்தினால் நிரப்புகிறீர். அவர்கள் புத்திர வாக்கியத்தினால் திருப்தி அடைந்து. ஒரு ஆமேன் சொல்லுங்க. கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், வாழ்க்கையில் இதுவரை புத்திர வாக்கியத்தின் மேன்மையை பெற்றிராத கர்த்தருடைய பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையில் கர்த்தராகிய தேவன் புத்திர வாக்கியத்தின் திருப்தி ஆண்டவர் தருவார். பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானம். நானே வாழுவனான்னு நினைச்சேன், ஆனா என் பிள்ளைக்கு ஆண்டவர் வாழ்க்கையை கொடுத்தார். என் பிள்ளைக்கு ஆண்டவர் வாழ்க்கையை கொடுத்தார்ல, ஆண்டவர் எப்படியாவது ஒரு குழந்தையை கொடுத்துட மாட்டாரா? எப்படியாவது இல்லைங்க, அழகான ஒரு குழந்தை ஆண்டவர் கொடுப்பாருங்க. புத்திர சந்தானத்தை ஆண்டவர் கொடுப்பார். ஆமென். கையை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், இந்த வருஷம் புத்திர வாக்கியத்தினால் உங்கள் வீடு திருப்தியாகும். மழலை சத்தம் உங்கள் வீட்டிலே கேட்கும். கற்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்படியே 17ஆம் சங்கீதத்தில் 15வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, 15வது வசனத்திலே வாசியுங்கள். நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன். நான் விழிக்கும் போது ஒரு சாயலால் திருப்தியாவேன். உங்க முக சாயல எனக்கு பார்க்க ரொம்ப ஆசை. இதுவரையும் பார்த்தது போதாது, ஆனா இந்த வருஷத்துல உங்க முகத்தின் சாயலை பார்த்து நான் திருப்தியாவேன். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். 91ஆம் சங்கீதத்தில் 16வது வசனத்துல சங்கீதக்காரர் சொல்றாரு, 91:16 வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, வாசித்து பாருங்கள். நீடித்த நாட்களால் உங்களை திருப்தியாக்குவேன், என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு நீடித்த நாட்களை தருவார். பல பேருக்கு ஒரு பயம், செத்துருவேன்ற பயம். சரிங்களா? கர்த்தர் சொல்றாரு, இந்த 2025 கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீடித்த நாட்களால் உன்னை திருப்தியாக்குவேன். 100 வயது இருப்பீங்க, 110 வாங்கிக்கோ. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கப்பா. வாழ்ந்துரு. நீடித்த நாட்களால் உன்னை திருப்தியாக்குவேன். ஆனா தேவனுடைய ரகசியம் என்ன தெரியுமா? 100 வயது சென்றாலும் வாலிபனை போலவே இருப்பாய். கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. 100 வயது போனாலும் இளமை கழுகு போல புதிதாக்கி நடத்துகின்றார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, உன்னை நீடித்த நாட்களால் திருப்தியாக்கி என் ரட்சிப்பை உனக்கு காண்பிப்பேன். என் ஜனமே, இந்த வருஷ கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம், உன்னுடைய ஆத்துமாவை, ஆசாரிகளின் ஆத்துமாவை கொள்ளுமையானவைகளால் பூரிப்பாக்குவேன். என் ஜனத்தை நான் அளிக்கும் நன்மையினால திருப்தியாக்குவேன். உலகத்திலிருந்து வருகிறதல்ல, பரத்திலிருந்து வருகிற நன்மையினால ஆண்டவர் திருப்தி செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
கொஞ்ச நேரம் கர்த்தருக்கு ஆராதனை செய்ய போறோம். எல்லாரும் எழுந்து நில்லுங்க. ஹல்லேலூயா. ரிபாலகா சந்தரவா. நம்முடைய தேவன் ஆச்சரியமான தேவன். அவர் பேசுறத கேட்கும் பொழுது நம்முடைய இருதயங்களிலே மட்டற்ற மகிழ்ச்சி. கர்த்தர் சொல்றார், இன்று முதல் கொழுமையானவைகளால் பூரிப்பாக்குவேன், நன்மைகளால் திருப்தியாக்குவேன். இந்த வார்த்தை நம்மை விட்டு, நம் குடும்பங்களை விட்டு, நம் சந்ததியை விட்டு ஒரு நாளும் விலகுவதில்லை. இந்த வார்த்தை பலிக்கும். இந்த ஆண்டு பலிக்கும். நம்முடைய வாழ்க்கையில் பலிக்கும். நம்முடைய வாழ்க்கையில் பலிக்கும். நிச்சயமாய் பலிக்கும். சில வினாடிகள் கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். இருதயங்களை திறந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தும் நேரம் இது. தேவனுடைய ஆவியானவர் இறங்கி வர வேண்டும். கர்த்தர் நம்மோடு பேச வேண்டும். கர்த்தருடைய சத்தத்தை சில வினாடிகள் நீங்கள் கேட்டு செல்வீர்களானால், தேவனுடைய ஆவியானவர் நமக்கு சொல்லும் செய்தி என்னவெனில், இந்த ஆண்டிலே நீ இதுவரை அடைந்திராத ஒரு மகிழ்ச்சி, கொடுமையானவைகளினால் உண்டாகிற மிகுந்த மகிழ்ச்சியை பெற்றுக் கொள்ளுவாய். உனக்கு சொல்லுகிறேன், என் ஜனமே திருப்தியா இருப்ப. நான் கொடுக்கிற நன்மையினால உன்னை திருப்தியாக்குவேன். உனக்கு குறைச்சலே இருக்காது. உனக்கு குறைவே இருக்காது. நீ குறைவை காண மாட்டாய். ஹல்லேலூயா. குறையில்லையே ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. நான் இப்பொழுது உங்களுக்காய் ஜெபிக்க போகிறேன். விடுதலை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். நம்ம எல்லாரும் எழுந்து நின்று தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்க்க போகிறோம். தேவனுடைய விடுதலைக்காக ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரை நோக்கி ஜெபியுங்கள். கிருபை நிறைஞ்ச பிதாவே, வல்லமை நிறைஞ்ச தகப்பனே, இந்த புதிய ஆண்டிலே உம்முடைய புத்துயிரை தந்திருக்கிறீரே, புதுபலனால் நிரப்பி இருக்கிறீரே. இப்பொழுதும் பலனுக்காய் ஜெபிக்கிறவர்கள், சுகத்துக்காய் ஜெபிக்கிறவர்கள் உம்முடைய அற்புதங்களை காண்பார்களாக, விடுவிக்கப்படுவார்களாக. வேதனைகளையும் கஷ்டங்களையும் பாடுகளையும் துயரங்களையும் கண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் விடுதலையாக்குங்க சுவாமி. மாந்திரிக பில்லி சூனிய கட்டுகளில் இருந்து தமது பிள்ளைகள் அத்தனை பேரையும் விடுதலையாக்குங்க சுவாமி. அற்புதங்கள் நடப்பதாக. இன்றைக்கு இவர்கள் வீடுகளில் கால்களை வைக்கும் பொழுது இயேசுவின் நேச குரல் அந்த வீடுகளில் துணிப்பதாக. ஆண்டவரே, இந்த ஆண்டு கொடுமைகளினாலே பூரிப்பாக்கி, ஜனத்தை நன்மையினால் திருப்தியாக்கி, நிறைவை அருள்வீராக, அதிசயங்களை செய்வீராக, அற்புதங்களை செய்வீராக. கிரியை நடப்பதாக சுவாமி. ஆசீர்வதியும் 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 ஆசீர்வதியும். இரண்டு கரங்களை பரலோகத்துக்கு நேராக உயர்த்துங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வானம் திறந்துமே வல்லே ஆவியே, வந்திறங்கி வரவே தந்தருளுமே. அன்பினருள் வாரியே வாருமே, அன்பரின் தேசம் பொங்கி பாடவே. அன்பினருள் வாரியே வாருமே,
தேசம் பொங்கி பாடவே வானம் திறந்தருளும் பால தானங்களையும் நிறமதில் வானவனே ஞானமுள்ள வல்ல குருநாதரே தேனிலும் மதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள் தேனிலும் மதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள் வானம் திறந்தருளும் வல்ல தானங்களை நேரமதில் வானவனே ஞானமுள்ள வல்ல குருநாதரே தேனிலும் மதுரம் திவ்ய ஆசீர்வாதங்கள் ஆசீர்வாதங்கள். ஹல்லேலூயா. இவ்வளவாய் நம்மை ஆசீர்வதித்த தேவன், இவ்வளவாய் நம்மை நடத்தின தேவன் இனிமேலும் கர்த்தர் நம்மை நடத்துவார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வருஷத்துல கர்த்தருடைய ஒரு மகிழ்ச்சி எப்பொழுதும் உங்கள் இருதயங்களில் இருந்து கொண்டே இருக்கும். ஒரு பூரிப்பு உங்கள் இருதயங்களில் இருந்து கொண்டே இருக்கு. ஒரு திருப்தி உங்கள் இருதயங்களில் இருந்து கொண்டே இருக்கு. அது கர்த்தரால் வருகிற சந்தோஷம். இந்த நிமிஷத்திலிருந்தே கர்த்தர் உங்களுக்கு தந்தருளுகிறார். கர்த்தருடைய கிருபையினால் ஆண்டவர் உங்களை நிரப்ப போகிறார். பெரும் 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 மாற்றங்களை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். உங்கள் வீடுகளில் எல்லாம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினுடைய நதி புரண்டு ஓடுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அபிஷேக காற்று வீசும். எலியாவின் பலிபீடத்தின் மேல் இறங்கின தேவனுடைய அக்கினி உங்கள் குடும்பங்களில் இறங்கும். உங்களுக்கு எதிராக எதிர்த்து பேசுகிற எந்த சக்திகளும் நிற்க மாட்டார்கள். 7 வழியாய் ஓடி போவார்கள். தேவனுடைய கிரியை நடக்கும், நடக்கும், நிச்சயமாய் நடக்கும். கர்த்தர் அதை செய்ய போகிறார். தேவனுடைய மகிழ்ச்சி உங்கள் வீடுகளில் கர்த்தரால் வருகிறது, கர்த்தரால் வருகிறது, கர்த்தரால் வருகிறது. கிருபையும் மகிமையும் நிறைந்தவராகிய எங்கள் தகப்பனே, இந்த புதிய ஆண்டை எங்கள் வாழ்விலே மகிழ்ச்சியோடும் ஸ்தோத்திரத்தோடும் வசனத்தோடும் தீர்க்க தரிசனங்களோடும் தேவ கிருபையின் தொடுதலோடும் உம்முடைய கரத்தினால் தழும்புகளினால் வருகிற விடுதலையோடும் அனுபவிக்க ஆண்டவர் கிருபை தந்தீர். இன்னமும் எங்களை ஆச்சரியமாய் நடத்தும். இந்த ஆண்டு முழுவதும் ஒவ்வொரு வினாடிகளும் எங்கள் அத்தனை பேரை உங்களுடைய ரத்த வேலிக்குள்ள வச்சுக்கங்க சுவாமி. சிறகுக்குள் மூடிக்கொள்ளுங்க ஆண்டவரே. உங்களுடைய வல்லமைக்குள் மறைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அடுத்த ஆண்டு புத்தாண்டு தீர்க்க தரிசன ஆராதனையிலே நாங்கள் எங்களோடு ஒரு பெரிய பரிவாரத்தோடுமே மகிமைப்படுத்தத்தக்கதாக இன்னமும் கர்த்தர்களுக்கு அனுக்கிரகம் செய்ய வேண்டுமே. எங்களுக்கு தேவன் கொடுத்த எல்லா வசனங்களும் நிறைவேறட்டும். உம்முடைய பிள்ளைகள் சந்தோஷமாய் சந்தோஷமாய் இவ்வளவு நேரம் அப்பா பாதத்தில் உட்கார்ந்து ஆண்டவரே நல்ல பங்காகி இயேசு 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 என்று அமர்ந்திருந்தபடியினாலே ஆண்டவரே கர்த்தருக்காய் பொறுமையுடன் காத்திருந்தபடியினால நீர் தமது பிள்ளைகளிடமாய் சாய்ந்து பிள்ளைகளை கனம் பண்ணுவீராக, நன்மைகளை காணச் செய்வீராக. இப்பொழுதும் விடுதலையோடு நிறைந்த இந்த தீர்க்க தரிசன பெருவிழா முடிந்து பிள்ளைகள் புறப்பட இருக்கிறார்கள். இவர்களோடு கர்த்தருடைய கரம் இருக்கட்டும். பத்திரமாய் தம்முடைய சட்டைக்குள் மூடிக்கொள்ளுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த ஆண்டுல எல்லா நாளும் எல்லா நிமிடங்களும் தேவனுடைய மகிழ்ச்சி 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 என்பது, திருப்தி என்பது குடும்பத்தில் தொனித்துக் கொண்டே இருக்க வேண்டும் ஆண்டவரே. நீண்ட நாள் வட்டிக்கடன்கள் மாறுகிறதை பார்க்கிறேன். சரீரங்களில் இருக்கிற துர்வியாதிகள் நீங்குகிறதை பார்க்கிறேன்.
அறுவை சிகிச்சை வேண்டாம், இயேசுவை குணமாக்குகிறார். அற்புதம் செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். அப்பா, அவனுடைய கரங்களில் தருகிறோம் ஆண்டவரே. பிள்ளைகள் விடுதலையோடு புறப்படுகிறார்கள். நாங்கள் அனைவரும் ஸ்தோத்திரத்தோடு வெற்றியோடு புறப்படுகிறோம். வருகையிலும் ஆசீர்வாதம், போகையிலும் ஆசீர்வாதம், நன்மைகளால் நிரப்புங்க ஆண்டவரே. கர்த்தரிடத்தில் இன்னைக்கு அவங்க கையிலிருந்து என்னென்ன கொடுத்தார்களோ அதன் பலன் 1000 மடங்கு, லட்ச லட்சமா, கோடி கோடியா பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தருவீராக சுவாமி. எங்கள் ஜனங்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் கோடான கோடியாய் பெருகுவார்களாக. எங்கள் பிள்ளைகள் உயர்ந்த ஸ்தானங்களுக்கு வருவார்களாக. எங்கள் குடும்பங்கள் உயர்ந்த கனமுள்ள வீட்டை கட்டுவார்களாக. எங்கள் ஜனம் தலை நிமிர்ந்து நிற்பார்களாக. எல்லாவற்றிலும் வெற்றி பெறுவார்களாக. தினப்படி செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம். வழக்குகளை மாற்றி நீதியை எழுதி ஜனத்துக்காய் வழக்காளிகளோடு வழக்காடி தமது கிரியையை நீர் நடப்பிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய செயல் வெளிப்படுவதாக, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீர் பெரிய காரியங்களை செய்வீராக சுவாமி. உம்முடைய செல்ல கரங்களிலே தருகிறோம். இந்த பணிவிடையினுடையதான ஆரம்பம் முதல் இறுதி வரைக்கும் உதவி செய்த ஒத்துழைத்ததான அத்தனை பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், ஊழியர்களை ஆசீர்வதியும். அருமையான பாடல் ஆராதனை நடத்தின பிள்ளைகளை ஆசீர்வதியும், இசையாளர்களை ஆசீர்வதியும், வாலண்டியர்ஸை ஆசீர்வதியும். இந்த ஊழியங்களுக்காக விதவித நிலைகளில் கர்த்தருடைய வேலைகளை செய்த அத்தனை பேரை ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த நன்மை பிள்ளைகள் மேல் தங்கட்டும். கொடுத்தவர்களை ஆசீர்வதியும், செவித்தவர்களை ஆசீர்வதியும். கிருபை தங்கி இருப்பதாக. நிறைவை தாரும் ஆண்டவரே. எங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி தந்ததற்காய் ஸ்தோத்திரம். இந்த கூட்டங்களுக்கென்று ஒலி ஒளி தந்த தமது பிள்ளைகளை ஆசீர்வதி ஆண்டவரே. இந்த கூடாரங்களை போட்டு தந்த பிள்ளைகளை ஆசீர்வதி. அதுபோல் ஆண்டவரே, விதவித நிலைகளில் வேலைகளை செய்து தந்ததான அத்தனை பேரை ஆசீர்வதிங்க சுவாமி. இந்த ஊழியங்களுக்கு போய் வேலைகளை செய்தோம், ஆகையால் எங்களுக்கு ஆசீர்வாதம் என்று சொல்லி அருமை பிள்ளைகள் நன்மையால் திருப்தியாவார்களாக. இப்படி செய்ய போகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பயணங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். தொடர்ந்து உம்முடைய ஆளுகை எங்களுக்கு வேண்டும், அரசாட்சி எங்களுக்கு வேண்டும். ஆச்சரியமாய் நடத்தும் இரட்சகரே இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கே, 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 ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்துக்கே. ஆசீர்வாதம் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் வழி நடத்துதலும் நாம் ஜெபித்த எல்லா காரியங்களோடும் கேட்ட கர்த்தருடைய வார்த்தை நம் தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, திருச்சபை வாழ்க்கை, தேவன் தந்திருக்கின்ற ஆசீர்வாதங்கள், தரப்போகின்ற உயர்ந்தலை ஆசீர்வாதங்கள் அனைத்தோடும் கர்த்தருடைய வருகை பரியந்தம் நிலைத்திருப்பதாக. தேவ ஜனம் சேர்ந்து சொல்வோமே, என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே, என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த. ஆமென், ஆமென், ஆமென். ஜெயம் தந்த தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி இரண்டு கரங்களை உயர்த்தி கம்பீரமாய் எழுந்து நின்று இரண்டு கரங்களை உயர்த்தி கம்பீரமாய்
அல்லேலூயா சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சத்தம் போதாதே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசு ராஜாவுக்கே, இயேசு ராஜாவுக்கே, இயேசு ராஜாவுக்கே, இயேசு ராஜாவுக்கே, இயேசு ராஜாவுக்கே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிருபையும் சமாதானமும் உங்களோடு இருப்பதாக. ஆமென்.